ஹாய், நான் மொழி டைலரிங் இன்ஸ்டியூட்லேருந்து தேன்மொழி பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம ஸ்ட்ரைட்டாக தைக்கிறது எப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டைமண்ட் வடிவில், அதாவது முக்கோணமாகவும் பாவாகவும் வளைவாகவும் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல பேப்பர்ல போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் துணியில நம்ம தைக்கிறதை நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப போடுறது முக்கோணம். ஏன் இந்த மாட்டம் சொல்லித்தரேன்னா, கழுத்துக்கு கைக்குள்ள நம்ம வைப்போம் பாருங்க, ஸ்கேலப் இந்த மாட்டம் டிசைனா தைக்கிறதுக்கு நமக்கு ஆரம்பத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிடுறதுக்காண்டி தான் நான் இதை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது முக்கோணம். அடுத்து பா மாட்டம் தைக்கிறது. அதாவது நான் இப்படி வந்து தப்பேன். அடுத்து வளைவா தைக்கிறது. இது ஜஸ்ட் பேப்பர்ல நான் போட்டு காமிச்சிட்டு பேப்பர்ல தைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூல் போட்டு உங்களுக்கு எப்படி தைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா துணியில தைக்கிறப்ப நமக்கு தையல் ஃபுல்லா நீட்டா வந்துடும். இப்ப நான் பேப்பர்ல போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தைக்கிறப்ப கைட தூக்கிடுங்க, பொறுமையா வச்சுட்டு இப்ப மிஷின்ல தைக்கிறோம், பேப்பர்ல தைக்கிறோம். இந்த கார்னர் வந்தோடனே நீடில நல்லா உள்ள திருப்பி உட்கார வச்சிருங்க. நீடில் நல்லா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டேர்ன் பண்ணுங்க. அப்பதான் அந்த இடத்துட்ட நமக்கு ஷார்ப்பு கிடைக்கும். இப்ப பாருங்க, நான் பக்கத்துல வந்தோடனே நீடில நல்லா உள்ள குத்திட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணல, உங்களுக்கு துணியும் மூவ் ஆகாது, கரெக்டா நமக்கு அந்த ஷார்ப்பு கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா நான் தைக்கிறது? நீடில் நான் ஃபுல்லா வச்சுட்டேன். தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நான் தச்சிருக்கிறது பாருங்க, முக்கோணம். இந்த இடத்துல ஷார்ப்பா இருக்கா, அந்த இடத்துல நீடில உள்ள நல்லா இறக்கிட்டு டேர்ன் மட்டும் பண்ணா போதும். இது முக்கோணம் தச்சிட்டேன். அடுத்து பா தைக்கிறேன். பாவுக்கும் அதே தான் வரணும். அந்த கரெக்டா உட்கார இடத்துல நீடில உள்ள குத்திரணும், துணியை டேர்ன் பண்ணணும், திருப்பி வரணும். அந்த ஷார்ப்பு கிட்ட வந்தோன்னே நீடில உள்ள வச்சுட்டு நீங்க செய்யுங்க. இத முதல்ல பேப்பர்ல ஏன் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா, நெக்ல செய்யல நமக்கு கஷ்டமா இருக்கும், அதனாலதான். ஃபியூச்சர்ல நம்ம நெக்குக்கு கைக்கு எல்லாத்துக்கும் டிசைன் பண்ணல, இந்த டிசைன்ல கத்துக்கிட்டோம், இப்படி தைக்க கத்துக்கிட்டோம்னா தைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. இப்ப தெரியுதா? பா போட்டதும் முக்கோணம் போட்டது. இப்ப சர்க்கிள் நான் தச்சு காமிக்கிறேன். சர்க்கிள் தைக்கிறத கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வைஸ்ல தச்சுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ரொட்டேட் பண்ண தெரியணும். இப்ப பாருங்க, நான் லைட்டா தூக்கிட்டு வைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ரொட்டேட் நமக்கு தெரியணும். துணியில பண்ணலையும் நம்ம அதை தான் செய்யணும். நான் சின்னதா போட்டிருக்கேன், நீங்க பெருசா சர்க்கிள் போட்டு நல்லா தச்சு பாருங்க. அப்ப கழுத்தெல்லாம் நம்ம ரொட்டேட் பண்ணல, நல்லா வரும் ஈஸியா. இந்த பாருங்க, வளைவு தச்சுக்கோ. இதை நான் இப்ப துணியில உங்களுக்கு பெருசா தச்சு காமிக்கிறேன். இப்ப நம்ம பேப்பர்ல போட்டோம்ல டைமண்ட், அதை இப்ப நான் ஃபர்ஸ்ட் துணியில போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் போட போறது, சாரி,
டைமண்ட் அதாவது முக்கோணம். ஃபர்ஸ்ட் போடையில பெருசாவே போட்டு பழங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல ஷார்ப் பண்ணணும் அதுக்காண்டி. ஓகே, இப்போ நான் தைக்கிறது டைமண்ட். நான் ஏன் பிளாக் கலர் நூல்ல போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லோவுக்கு பிளாக் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்காண்டிதான் நான் பிளாக் கலர் நூல்ல போடுறேன். நான் எல்லோ நூல்லே போட்டேன்னா நான் என்ன தச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால பொறுமையா தைங்க, அவசரப்பட வேண்டாம். இந்த இடத்துல நான் அந்த டைமண்ட் வச்ச பாருங்க, அந்த இடத்துல வந்த உடனே நீடில் உள்ள குத்திட்டேன். உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி இந்த இடத்துல காமிக்கிற பாருங்க, இந்த புள்ளி வச்சிருக்கேன், இந்த இடத்துல ஷார்ப் பண்ணணும். அதுக்காண்டி இப்ப டேர்ன் பண்ணிட்டேன். பாருங்க, ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் அந்த கார்னர்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அந்த கார்னர்ல வரையில பொறுமையா தச்சு நீடில்ல கூட பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இப்ப நான் எடுத்துட்டு இப்ப குத்திட்டேன். இப்ப பாருங்க இந்த இடம்லாம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு. அந்த இடத்துக்கிட்ட நம்ம நீடில் என்ன பண்ணணும், உள்ள குத்துட்டு துணியை மட்டும் டேர்ன் பண்ணா போதும், நமக்கு இந்த ஷார்ப்பு கிடைச்சிடும். ஏன் அப்படி, இப்ப சுடிதார்ல ஒரு வீ நெக் போடுறோம் அப்படின்னா இந்த ஷார்ப் இருந்தாதான் பார்க்க அழகா இருக்கு. ஓகேவா? அடுத்து நான் பானைக்கு போடுறேன். இப்ப அடுத்து நம்ம போட போறது பானைக். அடுத்து நம்ம என்ன போட போறோம், பானைக் போட போறோம். பாவம் அதேதான். அந்த இடத்துட்ட வந்து நீடில குத்துங்க, திருப்பி எடுங்க, திருப்பி அந்த கார்னர் வந்தோன்னு நிறுத்திடுங்க. இப்போ பானைக்கு உங்களுக்கு தெரியும், இப்ப நான் ரெண்டு பக்கமும் பாவாடை ரப்ல போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தெரியணுங்கிறக்காண்டி அந்த ஃபர்ஸ்ட் பாவாடை நிறுத்தினேன். இப்ப பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எந்தெந்த இடத்துல திருப்பணும் அந்த இடத்துல எல்லாம் நீடில உள்ள வச்சுட்டு தான் டேர்ன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி இதோட போட்டு நிறுத்திட்டு நீங்க இந்த மாட்டமே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கார்னர்ல எல்லாம் இந்த கார்னர் வர்றப்பெல்லாம் நீடில் உள்ள அமைக்கிட்டு துணியை மட்டும் டேர்ன் பண்ணி திருப்பணும். ஓகேவா? அடுத்து நான் சர்க்கிள் போட்டு காமிக்கிறேன். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், சர்க்கிள் போட்டு பழக போறோம். போட்டுட்டா சர்க்கிள் போடல ஃபர்ஸ்ட் பெருசா போட்டு பழங்க, பிராக்டிஸ் பண்ணோன்னு சின்னமா போடலாம். ஓகேவா? இப்ப நான் சர்க்கிள் போடுறேன். சர்க்கிள் போடுறப்ப ரொம்ப கவனமா போடுங்க, ஏன்னா இது எல்லாமே வளைவு.
இது எதுக்காண்டி பழகணும் அப்படின்னா கழுத்துலாம் வளைவா தைக்கிறதுக்காண்டி நம்ம இதை போட்டு பழகணும் அப்படின்னா ரவுண்டு கழுத்து மற்ற கழுத்துலாம் தைக்கல நமக்கு கரெக்டா அது வந்து நிற்கும். பொறுமையா தைங்க. இந்த மாதிரி நான் டேர்ன் பண்றப்பெல்லாம் துணியடியில உள்ள வச்சுட்டு துணியை டேர்ன் பண்றேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் நிறுத்தி போட்டேன். ஏன்னா டேர்ன் பண்ற இடத்துல எல்லாம் நீங்க வந்து நிறுத்திட்டு பண்ணுங்க. இப்ப நாங்க போட்டு பழகிட்டோம், அதனால எங்களுக்கு அப்படியே டேர்ன் ஆயிடும். பாருங்க, நாங்க இங்க டேர்ன் வரையில துணியை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதேபடி நீங்களும் இதை போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. முக்கோணம் போட்டாச்சு, பா போட்டாச்சு, சர்க்கிள் போட்டாச்சு. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் இந்த வீடியோல, பேப்பர்ல எப்படி முக்கோணம் போடுறதும் பா போடுறதும் சர்க்கிள் போடுறதும் பேப்பர்ல பார்த்தோம். அதே இது என்ன பண்ணோம், துணியில போடுறத நம்ம பண்ணோம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு துணி இன்னொரு துணியை எப்படி ஜாயின் பண்றது, படிமான தையல் தைக்கிறது எப்படி, ஓரமா தைக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். என்னடா இவ்வளவு ஸ்லோவா போறாங்களேன்னு நினைக்காதீங்க. நான் இது பேசிக்ல இருந்து மிஷினே ஓட்ட தெரியாதவங்களுக்கு மிஷின்ல இருந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தச்சு போறோம்னு சொல்றதுக்காண்டி தான் நான் அதை போடுறேன். இதை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுறது நம்ம ஸ்பீடா தைக்கலாம். ஓகேவா? என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் பேசிக்கா வீட்டுல இருந்து தைக்கிறது எப்படின்னு பழகுறவங்களுக்கு என்னோட வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, பாய்.